நம்ம வீட்டு பால்கனியில் பார்த்தீங்கன்னா 10 நாளாக ஒரு குருவி வந்து வைக்கோல் புல் அதுக்கப்புறம் மரக்கட்டெல்லாம் வச்சு கூடு கட்ட ஆரம்பிச்சுதுங்க. இங்கே அமெரிக்காவில் நல்ல காற்று இருக்கிறதுனால அந்த கூடு வந்து பறந்து பறந்து போயிட்டு இருந்தது. நான் என்ன பண்ணேன்னா குருவி கூடு பறந்து போகாமல் இருக்க அட்டை பாக்ஸ் ஒன்று கட் பண்ணி அதில் டேப் வச்சு குருவி கூடு பறந்து போகாமல் இருக்க இந்த மாதிரி ஒட்ட வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் அந்த கூடை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலைங்க. ஒரு 10 நாள் கழித்து வந்து அது அந்த கூடை வந்து செக் பண்ணி பார்க்குது. ஸோ நம்ம கட்டினா மாதிரியே தான் இருக்கா, ஏதோ ஒன்று ஒட்டியிருக்கானுங்களே, என்ன ஒட்டியிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 முட்டை வந்து அந்த கூடுல போட்டு வச்சிருந்ததுங்க. இந்த 4 முட்டையில் ஒரு முட்டையை காணாம போய் கடைசியில் 2 முட்டை தாங்க இருந்தது. யாரா இந்த முட்டையெல்லாம் திருடிட்டு போறான்னு பார்க்கும்போது கடைசியில் காக்கா தாங்க இந்த முட்டையெல்லாம் ஒன்று ஒன்றா திருடிட்டு போய் சாப்பிட்டு ஒரு வழியாக அந்த 2 முட்டையும் பொறிச்சு குஞ்சுங்க ஒன்று ஒன்றா வெளியே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அம்மா குருவி வந்து அந்த குட்டி குருவிங்களுக்கு ஊட்டி விடுறதை பார்த்துருப்பீங்க. ஆனால் இது வந்து நாங்கள் கொஞ்சம் தூரமாக தாங்க நின்று எடுத்தோம். ஏன்னா நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணால் அந்த அம்மா குருவி பறந்து போயிடுது. அதனால் நாங்கள் தூரமான வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். இந்த ஷார்ட்டோட ஃபுல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குங்க. பிடிச்சிருந்தா அதையும் போய் பாருங்கள்.